Hi, welcome to Yatra's Tarot Reading. So, இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில பர்சன் நம்ம வந்து பழகிட்டு இருந்திருப்போம். நம்ம ரொம்ப 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 ஒரு ட்ரூ பாண்டிங் லவ் ஜெனுவினான ஒரு கனெக்ஷன் கிடைச்சிச்சு அப்படின்னும் போது நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கோம், ஹாப்பியாக இருப்போம், எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் பறந்துக்கிட்டு இருப்பீங்க. சடனாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ப்ராப்ளம் ஜூப் அப்படின்னு வரும், வந்து காணாமல் போயிடும். ஓகேவா, அந்த பர்சன் காணாமல் போயிடுவாங்க, இல்லாட்டி புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன். ஓகேவா, ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் நடக்கும் போது நீங்களே யோசிப்பீங்க, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் அவங்க வந்தாங்க, ஏன் அவங்க போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலி இந்த பர்சன் வர்றதுக்கு மேபி இந்த பர்சனோடைய லவ் ட்ரூவாக இருக்கலாம், ஜெனுவினாக இருக்கலாம், பட் அவங்க வந்துட்டு போனதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஓகேவா, ஸோ அந்த பர்சன் என்ன ரீசனால வேணாலும் வந்திருக்கலாம், பட் அவங்க ஏன் உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ன கற்றுக் கொடுக்க வந்தாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்குன்னா, இமேஜின் ஆல் அன்வான்ட் தாட்ஸ் டிசால்விங் இன் டு லைட், கிரியேட்டிங் ரூம் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் ஃபார் யர் லைஃப். இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு புது லைஃப், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காமிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேபி இந்த பாஸ்ட் இல்லாட்டி உங்களோட லைஃப் இத்தனை நாளாக ஒரு குழப்பத்துலேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, ரொம்ப அன்வான்ட் தாட்ஸோடையே நீங்கள் உங்கள் லைஃப் அப்படியே கொண்டு போயிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு டைரெக்ஷன் இல்லாமல் அப்படியே கொண்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பர்சன் உங்களுக்கு அந்த மிஸ் அலைன்மெண்ட்டை விட்டு வெளியே வரணும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனே வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாழ்க்கையை ட்ராக்குக்கு கொண்டு வரணும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ட்ரஸ்ட், உங்களுக்கு ட்ரஸ்ட் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்தாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயத்து மேலே ட்ரஸ்ட் இல்லை, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க மேலே ட்ரஸ்ட் இல்லை, இது எல்லாமே நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தால் தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சில சிச்சுவேஷன், ஒரு சில பர்சனை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண முடியும், ட்ரஸ்ட் பண்ணணும். அந்த ஒரு அக்செப்டன்ஸ் உங்களுக்கு வரணும். அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்தால் தான் உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த பர்சன் உங்களுக்கு நியூ பிகினிங், உங்களுக்கு ட்ரஸ்ட் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க. ஓப்ஸ், ஓகே ஓகே sacred union, honor and treasure your relationship for it is truly sacred. இந்த ரிலேஷன்ஷிப் உண்மையாலுமே ஒரு புனிதமான ஒரு உணர்வு, ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்க்கு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு நீங்கள் யார்கிட்ட தேடினாலும் கிடைக்காது, அந்த மாதிரியான ஒரு லவ், அந்த மாதிரியான ஒரு பியூரிட்டி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இவ்வளையும் கொடுத்து நம்ம லைஃப்பை விட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் அந்த பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இவன் உங்கள் லைஃப்பில் அவங்க இல்லை, நீங்கள் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. அப்படி அவங்க இப்போது நீங்கள் பேசாத இந்த சிச்சுவேஷனில், இந்த நோ கான்டாக்டில் அவங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சன் பற்றி நல்லா நினச்சிக்கோங்க, அவங்கள என்ன நினச்சிட்ருக்காங்க பார்ப்போம். ஸோ இந்த பர்சன் ஃபர்ஸ்ட் காட்டே ஆக்சுவலி அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, இப்போது நீங்கள் ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ மேபி அவங்க உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ஏதாவது போஸ்ட் போட்டிருக்கலாம், அதை பார்த்தானா அவங்களுக்கு சடனாக ஒரு ஸ்பார்க் வந்துடுச்சு, இந்த பர்சன் வந்துட்டு அழகாக இருக்காங்களே, அழகாக உடுத்துறாங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போல் அப்படின்ற ஒரு தாட். அவங்க வராததுக்கு காரணமே பிகாஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அது கண்ணு முன்னுக்கு வந்து நிற்கிது, கர்மா. அவங்க இந்த சமயம் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இங்கடா அவங்க உங்கள் முன்னுக்கு வந்தால் நீங்கள் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க, இல்லாட்டி அவங்க கர்மா அவங்க ஃபேஸ் பண்ணணும், அந்த ஒரு பயத்திலே அவங்க வரல. ஸோ இந்த சமயம் அவங்க வந்து ஒரு மனது அளவில் ஒரு கரேஜ் தேடிட்டுருக்காங்க, ஒரு கைடன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேன் ஐ கம் இன், இவங்கக்கிட்ட வந்தால் நான் வந்து கரெக்டாக என்னால் வந்துட்டு எல்லாம் ஸ்மூத்தாக போகுமா, ஓகேவா,
அண்ட் தே ஆல்சோ ஃபீல் அவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த கனெக்ஷன் ஒரு சோல் டாய் மாதிரி ஒரு கனெக்ஷன், ஒரு சோல் டாய் இருக்குது. ஒரு புரிய முடியாத ஒரு சில பாண்டிங் இருக்குது. ஓகேவா? இந்த பாண்டிங் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு புரிய வைக்கிது. ஸோ இந்த சமயம் அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் கூட சேர்ந்து பழகுன அந்த நாட்களை நினச்சி பார்க்குறாங்க. உங்களை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது பார்க்கும்போது இந்த பர்சன் கூட இருக்கிற அந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருந்தது, சந்தோஷமாக இருந்தது, மறுபடியும் நான் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். யூனோ. ஸோ ஓகே, இந்த பர்சன் வந்துட்டு நீங்களாக இருக்கலாம், அவங்களா இருக்கலாம். பட் எனக்கு ஒரு ஆண் எனர்ஜி கிடைக்கிது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க ஆணாக இருந்தால் மேபி உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு பணம், கமிட்மெண்ட் இஷ்யூ, ஜாப் லாஸ் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் கோ த்ரூ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அதனாலவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. இல்லை இதனாலவே அது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களோட பர்சனுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கணும், அவங்க அது கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கணும். அதனாலவே இந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்குள்ளே நடந்த இந்த பிரேக்கப், இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ்னால தான் இருக்கணும். ஸோ இவங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ லைக் பரவாயில்ல, காமாக இருப்போம், நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, நம்ம பேஷண்ட்டாக இருப்போம், இன்னும் கொஞ்சம் டைம் விட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ரொம்ப மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. பட் அது கூட ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு தான் இப்போ பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம என்ன டிசிஷன் எடுக்கலாம், ஷுட் ஐ கோ அண்ட் டாக் ஆர் நாட், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஓகே. அண்ட் அவங்க மேபி பிஸியாகவும் இருக்கலாம், ஒர்க்கில் வந்து கவனம் செலுத்திட்டுருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டிசிஷன் பண்ணுறதுல ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு திங்கிங்கில் இருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து இதில் எனக்கு என்ன கிடைக்கிதுன்னா, ஒரு பர்சன் இதில் ரொம்ப 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 எஃபர்ட் போட்டிருக்கீங்க, லவ்வை பகிர்ந்துருக்கீங்க. லைக் நானே தான் கொடுத்தேன், நானே தான் கொடுத்துட்ருக்கேன், இன்னமும் கொடுத்துட்ருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க. இது அவங்களா கூட இருக்கலாம். பிகாஸ் அவங்கள பொறுத்தவரையிலும் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு லவ் பாண்டிங் இருந்துச்சு. ஸோ சடனாக மேபி அவங்க உங்களை அப்ரோச் பண்ண வந்திருக்கலாம், நீங்கள் அந்த லவ் காமிக்கலை. யூனோ, அந்த ஒரு பாண்டிங் அவங்களுக்கு ஃபீல் பண்ணலை. நீங்கள் அவங்கள கட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு தாட் வந்திருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அவங்க கூட பேசாமல் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு வேளை எனக்கு இந்த லவ் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது தே ஆர் திங்கிங் அபவுட் யூ, அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்காங்க, பேசணும்னு நினைக்கிறாங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயத்திலும் ரிலாக்ஸ்டாக காமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்க போகுது, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க ஓகே. ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு எப்படின்னா, அவங்களுக்கு வேணும், அதே சமயத்தில் பயம். ஒன்று அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, ஒருவேளை நீங்கள் அவங்கள வேணான்னு சொல்லிடுவீங்களோ, ட்ராஷ் கார்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்கள வேண்டான்னு சொல்லிடுவீங்களோ, அவங்க ஃப்யூச்சர் மேபி ஃபியூ டேஸ், ஃபியூ மந்த்ஸ், ஃபியூ வீக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து என்ன பேசலாம், மெசேஜில் என்ன நான் டைப் பண்ணலாம். ஸோ மறுபடியும் டாக்ஸிக் கார்ட். இந்த ரிலேஷன்ஷிப் இது மணிக்கு ஒரு டாக்ஸிக் பாண்டிங்காக இருந்திருக்கலாம். யாரும் ஒரு ஆள் ரொம்ப 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 அஃபெக்டடாக இருக்கணும், ரொம்ப இம்பேலன்ஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இது. ஓகேவா? இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு சீக்ரெட்னாலவே அவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் வந்திருக்கணும். அவங்களுக்கு தெரியும், அவங்க உங்களை மறக்க முடியல, உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, உங்களை பற்றின தாட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே,
சம்டைம்ஸ் அவங்களுக்கு உங்க கூட ரீச் அவுட் பண்ணி பேசணும்னு தோணுது. சில சமயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு மாதிரி கன்ஃப்ளிக்ட் ஆகிடுது. அவங்க மைண்டும் அவங்க எமோஷனும் கன்ஃப்ளிக்ட் ஆகுது. தே ஃபீல் லைக் என்ன பண்ணுறது. ஸோ இந்த சமயத்தில் எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா வெரி லோ, ரொம்ப லோ எனர்ஜி, ரொம்ப லோ ஃபீலிங்ஸ், வைப்ரேஷன் வைஸ் வெரி வெரி லோ. அதனால் அவங்கனால உங்ககிட்ட கம்ஃபர்ட் பண்ண முடியல. ஒரு எனர்ஜி இருந்தால் தான் ஒரு பர்சன் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ண முடியும். அவங்களுக்கு மனதளவுலையும் சரி மைண்ட் சைட்டும் சரி ரெண்டுமே ட்ரெயின்டாக இருக்குது. ஸோ அதனாலவே அவங்க சைலண்ட்டாக இருக்க போகிறாங்க, ஆக்ஷனும் எடுக்க மாட்டுறாங்க. ஸோ பேசிக்லி இந்த சமயத்தில் பேசணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களால செயல்பட முடியல. அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸ், ரொம்ப 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 கில்ட்டியாக இருக்குது, ரொம்ப அஷேம்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனாலவே அவங்க வந்து பேசுகிறதுக்கு தயங்குறாங்க. ஸோ இந்த கான்டாக்ட் சிச்சுவேஷன் இப்போதைக்கு நோ கான்டாக்டில் தான் இருக்கும். பட் இந்த பாண்டிங் ஸ்ட்ராங்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.